குட்டி சுட்டி. ஹாய் குட்டி சுட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு புத்திசாலியான அமைச்சரோட கதையை பற்றி தான் கேட்க போகிறோம். வெச்சுவேர்க்கே அப்படிங்கிற ஒரு நாட்டை கஜபதிங்கிற ஒரு மன்னன் திறம்பட ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். அவரோட அரச வேலை மதிமாறன் அப்படிங்கிற ஒரு புத்திசாலியான அமைச்சரும் இருந்தார். அவங்க இருவருமே நல்ல நண்பர்களாகவும் இருந்தாங்க. ஒரு நாள் 2 பேரும் ஒரு இரவு நேரத்தில் தோட்டத்தில் நடந்துட்டு இருந்தாங்க. அது மார்கழி மாதம் அப்படிங்கிறதால பனி பொழிஞ்சிட்டு ரொம்ப குளிராகவும் இருந்துச்சு. அப்போ அரசர் அமைச்சர்கிட்ட, அமைச்சரே, எவ்வளவு குளிராக உள்ளது பார்த்தீர்களா? எந்த மனிதனாலும் இந்த குளிரிலும் பனியிலும் இரவு முழுவதும் தாக்கு பிடிக்கவே முடியாது. இல்ல அரசரே, வறுமையில் வாடும் எந்த ஒரு மனிதனும் தக்க சன்மானம் கிடைக்கும் என்றால் நிச்சயமாகவே இதை சாதிப்பான் அப்படின்னு அமைச்சர் சொன்னார். உடனே அரசர், அப்படியானால் அதை நிரூபித்து காட்டுங்கள். நாளையே இதையே போட்டியாக அறிவியுங்கள். இரவு முழுவதும் நம் அரண்மனைக்கு அருகில் உள்ள குளத்தில் ஒருவர் இருந்தால் அவருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவியுங்கள் என்று சொல்லிட்டு அரசர் போயிட்டாரு. மறுநாள் அறிவிப்பு வெளியிட்டாங்க. அப்போது ரவிங்கிற ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்துக்க முன் வந்தார். உடனே அரசர் போட்டிக்கான விதிமுறைகள்லாம் சொல்லி காவலர்களை கூப்பிட்டு அவனை அரண்மனை பக்கத்தில் இருக்கிற குளத்துக்கு கூட்டிகிட்டு போக சொன்னார். இரவு நேரமும் வந்தது. அந்த இளைஞனும் நைட்டு ஃபுல்லாக அந்த குளிரில் அந்த குளத்துலேயே நின்னான். மறுநாள் அமைச்சரும் அரசரும் குளக்கரைக்கு வந்தாங்க. அப்போது அரசரால் அதை நம்பவே முடியலை. உடனே அரசர், அருமை, எப்படி உன்னால் இந்த குளிரை தாக்கு பிடிக்க முடிந்தது? என்னால் நிச்சயம் 1 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்கவே முடியாது அப்படின்னு அரசர் கேட்டார். உடனே அந்த இளைஞன், அரசே, குளிர் மிகுதியாக தான் இருந்தது. அதோ அங்கு தெரிகிற அரண்மனையின் விளக்கு ஒளியை பார்த்து கொண்டே என் இரவை கழித்து விட்டேன் அப்படின்னு சொன்னான். உடனே அரசருக்கு கோபமாக வந்துச்சு. அந்த கோபத்தில், அப்படியானால் நீ போட்டியில் ஏமாற்றி உள்ளாய். நீ விளக்கு ஒளியில் குளிர் காய்ந்துள்ளாய். உன் வெற்றியை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ ஏமாற்றியதற்கு 2 வாரம் உனக்கு சிறை தண்டனை கொடுக்கிறேன் அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு அரசரும் போயிட்டாரு. அமைச்சருக்கு அரசர் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுது. இருந்தாலும் அரசர் கோபமாக இருக்கிறதால அமைச்சரால் எதுவுமே சொல்ல முடியலை. ஆனால் அரசருக்கு இதை எப்படியாவது புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அமைச்சர் நினச்சாரு. அடுத்த நாள் அரசவைக்கு மன்னர் முதற்கொண்டு எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனால் மதிமாறன் மட்டும் வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆகியும் மதிமாறன் வர்றதால அவருடைய வீட்டுக்கு அரசர் காவலாளிகளை அனுப்பி வச்சார். அமைச்சரும் காவலாளிகள்கிட்ட, நான் சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், சாப்பாடு தயாரானதும் வாரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காவலர்களை அனுப்பிட்டாரு. காவலர்களும் அதை அரசர்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறமும் ரொம்ப நேரம் ஆகியும் மதிமாறன் வராததால் அரசரை நேராக மதிமாறன் வீட்டுக்கு போயிட்டாரு. இவ்வளோ நேரம் ஆகியும் நீ எதற்காக அரசவைக்கு வரவில்லை அப்படின்னு அரசர் கேட்டார். அமைச்சரும், அரசே, நான் இன்னும் உணவு சமைக்கவில்லை. அது தயாரானதும் வருகிறேன் அப்படின்னு அமைச்சர் சொன்னார். பல மணி நேரத்திற்கு முன்பே இதேதான் கூறிக்கொண்டே இருக்கிறாய். இன்னுமா உனக்கு உணவு தயாராகவில்லை அப்படின்னு கேட்டுட்டு அரசன் மதிமாறனுடைய வீட்டுக்குள்ளே போனார். அங்கே மதிமாறன் அடுப்பில் இருந்து 5 அடி உயரத்தில் பானையை கட்டி தொங்க விட்டிருந்தாரு. அதை பார்த்த அரசர், உனக்கு என்ன ஆயிடுச்சு மதிமாறா? அடுப்பிலிருந்து இவ்வளோ உயரத்தில் உணவு பானையை தொங்க விட்டால் வெப்பம் எப்படி பானைக்கு செல்லும்? உணவு எப்படி தயாராகும்? இது சாத்தியமாகுமா அப்படின்னு கேட்டார். உடனே அமைச்சர், அரசே, ஒருவனால் அரண்மனையில் ஏற்றப்பட்டிருக்கும் ஒரு சிறிய விளக்கின் உதவியோடு தொலைவில் இருக்கும் குளத்திலிருந்து குளிர் காய்வது சாத்தியம் என்றால் இதுவும் சாத்தியம்தானே அப்படின்னு அமைச்சர் சொன்னார். அரசருக்கு அப்போதான் புரிஞ்சுது, நம்ம செஞ்ச தப்பை நமக்கு புரிய வைக்க தான் நம்மளுடைய புத்திசாலியான அமைச்சர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு அரசருக்கு அப்போதான் புரிஞ்சுது. உடனே அரசர், மதிமாறா, எனக்கு என் தவறு புரிகிறது. நீ வா, நாம் இருவரும் அந்த இளைஞனை காண செல்வோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இளைஞனையும் அரசர் விடுவிச்சு
அவனுக்கான பரிசுகளையும் வெகுமதிகளையும் கொடுத்து அந்த இளைஞனை அனுப்புனார். பார்த்தீங்களா குட்டிச்சுட்டி, அந்த அரசர் தப்பு பண்ணும்போது அந்த அமைச்சர் அந்த தப்புக்கு துணை போகலை. அவர் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு அவருக்கு புரிய வச்சார். அதே போல தான் நம்ம கூட இருக்கவங்களும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சரி, அவங்க தப்பு பண்ணும்போது நம்ம அந்த தப்புக்கு துணை போகாமல் அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்களும் நல்லவர்களாக இருப்பாங்க, நம்மளும் நல்லவர்களாக இருக்க முடியும். ஓகேவா? நீங்களும் அந்த புத்திசாலியான அமைச்சரை போல தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதே போல் இன்னும் நிறைய கதைகளை கேட்பதற்கு நம்மளுடைய குட்டிச்சுட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா குட்டிச்சுட்டி? பாய்.